Hi everyone, welcome to Boolean Buffett. So today we are going to discuss about another automation AI tool, which is nothing but Turbotic Automation AI. So this is like an automation AI tool like the Zapier or N8N or Make.com. So the basic feature for this AI tool is like it's an AI powered automation platform that lets users build an workflow automation by simply describing what they want done in a plain English. It aims to make an automation accessible to people who are not coders, like non-technical users or non-technical people, business managers, or small to medium enterprise organization or startups and operation teams or any group that wants to scale processes efficiently uh, but does not have a large developer and IT resource வந்து தேவையில்லை but still it fits for these kind of an organization. So the core promise is turn your workflow completely automation, for example across the apps like email and SaaS tool, enterprise apps and data systems. So everything could be automated by using this Turbotic tool. For example வந்து நிறைய கீ ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸ் டீமுக்கு இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஆப்ரேஷன் டீமில் வந்து இருக்கிற கரண்ட் ஒர்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக யூஸ்வலாக வந்து தே வாண்ட் டு கோ வித் N8N ஆர் ஜாப்பியர் ஆர் மேக்.com ஆர் அதர் ஏஐ டூல். அதில் வந்து தட் வி நீட் டு do some kind of manual work to make things automated. அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு சம் மேனுவல் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும். தட் இன்க்ளூட்ஸ் ப்ரொவைடிங் ஸ்பெசிஃபிக் கீஸ் அண்ட் ஆல். பட் இங்கே வந்து தட் யூ கேன் ப்ரொவைட் சம் ரீசனபிள் ப்ராம்ப்ட். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ராம்ப்ட் திஸ் பர்டிகுலர் டூல் will make your idea into an automated workflow as quick as possible. அதுதான் இதோட பேசிக் கோர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இமெயில் வந்து ஆட்டோமேட் பண்ணணும் அண்ட் கூகுள் கேலண்டர் மீட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தென் லிண்டா மாதிரி ஒரு லிண்டி அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். பட் இது வந்து என்னென்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து யூ கேன் சி த ஆட்டோமேட்டட் கோட் வந்து யூ கேன் சி விஷுவலி. அது வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு ஒரு சிம்பிளாக வந்து நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சம்மரைஸ் மை லாஸ்ட் 5 இமெயில்ஸ் அண்ட் சென்ட் மீ அ வேர்ட் டாக்குமெண்ட்டுன்னு அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். சென்ட் மீ அ வேர்ட் டாக்குமெண்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ வென் யூ கிளிக் என்டர் இட் வில் ஸ்டார்ட் பில்டிங் தி ஆட்டோமேஷன் கோட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. லைக் இது என்னென்னா எந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத நமக்கு ப்ரொவைட் பண்ணும். இந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். என்னென்ன ஒர்க் ஃப்ளோ வந்து இருக்குது, அந்த ஒவ்வொரு ஒர்க் ஃப்ளோவுக்கும் பிஹைண்ட் த சீன் வந்து என்னென்ன கோட் வந்து ரன் ஆகுங்கிறது எல்லாமே வந்து யூ கேன் see it. ஸோ திஸ் இஸ் தி automation workflow is going on. And இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அண்ட் ஆட்டோ பைலட் ஆன் மீன்ஸ் யூ டோன்ட் நீட் டு ப்ரொவைட் எனி யூசர் பர்மிஷன்ஸ். இஃப் இட்ஸ் ஆன், this particular agent will take care your control and do all the automation stuff as quick as possible. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் இதில் வந்து இந்த நோடில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஆட்டோ பைலட் ஆனில் இருக்கிறதால அதுவே வந்து டேக் கேர் பண்ணி இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் ஈச் அண்ட் எவ்ரி நோட். அண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் இட் வில் ப்ரொவைட் யூ தி கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 நோட்ஸ் இருக்குது. லைக் ஃபெச் ஆல் 5 இமெயில்ஸ் ஃப்ரம் அவுட்லுக்கில் இருந்து இருக்குது. தென் சம்மரைஸ் பண்ணுறதுக்கு OpenAI இருக்குது. தென் ஜென்ரேட் வேர்ட் டாக்குமெண்ட் அண்ட் சம்மரைஸ் பண்ணதை வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாக இமெயிலில் சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் நம்ம டாஸ்க். ஸோ ஃப்ரம் த ஸ்டார்ட் அண்ட் பிகினிங் இட் வில் க்ரியேட் என்டையர் கோடு. ஸோ இந்த ஃபஸ்ட் நோடுக்கு உண்டான கோடு பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். லைக் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் கனெக்ட் யுவர் மைக்ரோசாஃப்ட் செட்டிங்ஸை வந்து கனெக்ட் பண்ண சொல்லுது. ஓகே, நமக்கு வந்து இப்போது இது வந்து நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ and get latest 5 okay email from my Gmail account ன்னு கொடுக்கலாம். ஓகே, Gmail account and send me the
summary of the email to my ஜிமெயில் அக்கௌண்ட்டுனே நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுக்கா. ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற OAuth க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட கேட்கும். whereas இது வந்து ஜென்ரலைஸாக நம்ம கொடுக்கும்போது ஆப்வியஸாக வந்து இது என்ன பண்ணுன்னா மைக்ரோசாஃப்டோட அவுட்லுக் இமெயிலை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான க்ரெடென்ஷியல்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்கும். ஸோ திஸ் இஸ் how it works. அண்ட் plain இங்கிலீஷை வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போர்ட் ஃபார் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அண்ட் மல்டி ஸ்டெப் ஒர்க் ஃப்ளோக்கு வந்து டெஃபினட்டாக இது ஒர்க் ஆகும். அண்ட் ஆட்டோமேட் பண்ணுறது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட் ஆனில் இருக்கிறதால இட் வில் டேக் ஆல் தி relevant credentials and control எல்லாமே எடுத்துக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ப்ரொவைட் சம் கூகுள் கிளைண்ட் ஐடி அண்ட் கிளைண்ட் சீக்ரெட் அண்ட் ரீடைரக்ட் URI அண்ட் ரெஃப்ரெஷ் டோக்கன் அண்ட் இமெயில் எல்லாமே வந்து இஎன்பியாக இருக்குது. இதில் இஎன்பியாக வந்து ப்ரொவைட் பண்ணணும். ரைட் நவ் ஐ டோன்ட் ஹாவ் எனி திங், பட் இதில் வந்து இந்த என்னென்ன வேல்யூஸுங்கிறத நீங்கள் கூகுள் கிளைண்ட்டில் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து க்ளவுடில் க்ரியேட் பண்ணிவிட்டு லைக் console.google.com அந்த க்ளவுட் ப்ரொவைடரில் நான் கன்சோல் கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து கூகுள் ரிலேட்டடாக வந்து கிளைண்ட் சீக்ரெட் அண்ட் ஐடிஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ தட் பர்டிகுலர் ஐடி அண்ட் சீக்ரெட் அண்ட் ரீடைரக்ட் UI அண்ட் ரெஃப்ரெஷ் டோக்கன் எவ்ரி திங் யூ ஹேவ் டு ப்ரொவைட் ஹியர். இந்த ENBயில் நீங்கள் கொடுத்துடணும். ஒன்ஸ் யூ ப்ரொவைட் தென் இட் வில் டேக் த கண்ட்ரோல் and read all the 5 emails from your Gmail inbox and ஒரு சம்மரி வந்து ரெடி பண்ணும். அண்ட் தேட் ஆல்சோ யூ ஹேவ் டு ப்ரொவைட் எய்தர் OpenAI key ஆர் Gemini ஆர் Anthropic ஆர் whatever. ஸோ அந்த மாடல் கீயை கொடுத்துட்டிங்கன்னா எவ்ரி திங் யூ ஹேவ் டு ப்ரொவைட் ஹியர். ஸோ இட் வில் டேக் ஆல் யுவர் என்விரான்மெண்ட் வேரியபிள் அண்ட் ரன் தி ஆட்டோமேஷன் ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்கலி. கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கும். ஸோ தேட் இட் ஸ்டார்ட்ஸ் தி ஆட்டோபைலேஷன் மோட் வந்து ஆன்லேயே தான் இருக்கும். அண்ட் ஆட்டோபைலேஷன் மோட் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு டேக் த கண்ட்ரோல் அண்ட் ப்ரொவைட் யுவர் கம்ப்ளீட் பர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அண்ட் வென் இட் கோஸ் டு தி கோட் எடிட்டர், ஸோ இங்கே ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா 3 நோட்ஸ் இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் 5 ஜிமெயில் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டோட கோடு வந்து இங்கே இருக்கும். லைக் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுறதுக்கு வாட் ஆர் ஆல் த என்விரான்மெண்ட் வேரியபிள் விச் இஸ் ரியலி நீடட் அது வந்து இங்கே எடுத்துக்கும். அண்ட் Express.js யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, கூகுள் APIs. அண்ட் இது கம்ப்ளீட் கோட் செட்டப் வந்து இங்கே இருக்கும். லாஸ்ட் 5 இமெயில்ஸை ரீட் பண்ணுறதுக்கு வாட் ஆர் ஆல் த OAuth credentials it definitely need. அண்ட் சம்மரைஸ் பண்ணுறதுக்கு OpenAI key வந்து யூ ஹேவ் டு ப்ரொவைட் ஹியர். அண்ட் இது வந்து சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் திஸ் பர்டிகுலர் கோட் ப்ரொவைட் தி ஜென்ரேட்டட் அவுட்புட் தென் இமெயிலில் அகெயின் வந்து இந்த பர்டிகுலர் நோடு வந்து இமெயிலை சென்ட் பண்ணுறதுக்கு என்ன நோடுங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும், லைக் கீஸ் எல்லாமே. ஸோ தட் பர்டிகுலர் என்விரான்மெண்ட் வேரியபிள் யூ ஹேவ் டு ப்ரொவைட் ஹியர். ஸோ ஒன்ஸ் இட்ஸ் டன் இட் வில் ஸ்டார்ட் பில்டிங் ஆல் தி workflow in front of you and run பண்ணுற லாக்ஸும் வந்து you can see it here. So this is how it works and several features available இருக்குது. whether you once கம்ப்ளீட்டாக வந்து ஆட்டோமேஷன் ஃப்ளோ ரன் ஆனதுக்கப்புறம் யூ கேன் பப்ளிஷ் இட் இன் டு த லைவ் அண்ட் ரன் ஆட்டோமேஷன் ஃப்ளோ வந்து ஆப்வியஸ்லி டெஸ்ட் இட் அண்ட் GitHub account வந்து யூ கேன் கனெக்ட் இட் டு புஷ் த கோட் டு தி GitHub as well. And this is the API key usage and you have to see how many credits is going to hit by using your API key. Adalame you can see it over here. And this is how browser la vandu you can view this entire flow and autopilot mode and you can provide the voice control as well. Like voice la vandu nama input kuduthalum kuda it will take control and create the automation flow as quick as possible. And you can provide the image as well. So there are several features completely available here. So this is how the Turbotic works. And இது வந்து நான் இனிஷியலாக வந்து ஒரு ஃப்ளோ வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுதான் இது. லைக் அவுட்லுக்லேருந்து எடுத்து சம்மரைஸ் பண்ணி ஒரு PDF டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி அண்ட் சென்ட் பண்ணணுங்கிறது. ஸோ இது வந்து ரைட் நவ் இட் ஜஸ்ட் ஆஸ் சம் ரெசிபியன்ட் இமெயில் மட்டும் கேட்டதால் நான் அதை மட்டும் கொடுத்தேன். அதை மட்டும் கொடுக்கும்போது எனக்கு எந்த மாதிரினா இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இல்லாமல் எனக்கு வந்திருக்கு. இந்த இமெயில் வந்து எனக்கு வந்து நோ ரிப்ளைங்கிற இமெயில் வந்து இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுதான் வந்து நான் இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிளில் நான் கொடுத்துருப்பேன். For example, you can see, so this is the email recipient email which I provide here. That's why I got the
reply email from the Turbotic. Whereas when you provide the actual key, and it will start building the what is that entire um, ஒரு ஃபார்மேட்டை வந்து லைக் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ லைக் வேர்டாக கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் நோடில் வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் சி, ஸோ வென் ஐ ஸ்டார்ட் ரன் தி ஆட்டோமேஷன், இட் ஜஸ்ட் இது பண்ணும்போது இந்த எவ்ரி நோட் வந்து ஸ்டார்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரன் ஆகிட்டு நமக்கு வந்து ஆக்சுவல் அவுட்புட் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இன்டகிரேஷன் வித் மெனி என்டர்பிரைசஸ் லைக் அண்ட் SaaS apps like via web API or APIs on webhook. இதில் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். அண்ட் ப்ரௌசர் ஆட்டோமேஷன், ஃபைல் ப்ராசஸிங் அண்ட் டேட்டா ஹேண்ட்லிங், ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து இது வந்து யூஸ் ஆகும். that is also one of the scenarios. And meeting agent and meeting automation and summaries for teams that meet often, like ஒரு கூகுள் மீட் வந்து ரெடி பண்ணுறது, அண்ட் கூகுள் கேலண்டரில் மீட்டிங் ஷெட்யூல் எல்லாமே வந்து. ஸோ டே டு டே லைஃப்பில் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் you have to implement. So by using this Turbotic AI, you can provide everything and you can automate every single scenario by using this tool. And pros எடுத்துட்டேன்னா flexibility and power, like works for simple tasks and complex multi-step workflows, supports many integrations, offers both no-code path and code-edited path for customization, and speed and efficiency. லைக் ஒரு ஐடியாவை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு வந்து திஸ் இஸ் டெஃபினெட்லி வெரி குட் டூல். அண்ட் okay, I think it's still going on, I believe. Yes. And good for SMEs and ஒரு MVP ரெடி பண்ணுறதுக்கு திஸ் இஸ் வெரி குட். அண்ட் ஸ்மால் டீம்ஸ் அண்ட் startups and built-in maintenance and reliability features-க்கு வந்து this is very helpful, like auto monitoring and detection for failures and anomalies, and self-healing and version control, and helps avoid the work today and breaks tomorrow problem வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணும். அண்ட் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா கவர்னன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணும். லைக் வாட் எவர் த கீ யூ ப்ரொவைட் இன் தி என்விரான்மெண்ட், இதில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக வந்து செக்யூராக தான் இருக்கும். அது வந்து டெஃபினட்டாக வந்து எக்ஸ்போஸ் ஆகாது. பட் இங்கே வந்து ஏதோ ஒரு இஷ்யூஸ் அடிச்சிருக்கு. ஓகே, ஐ திங்க் இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இதுதான் இந்த மாதிரி பர்டிகுலர் நோடில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் வந்தாலும் கூட திஸ் பர்டிகுலர் சாட் விண்டோ வில் ஹெல்ப் யூ. அண்ட் இந்த பேரலாக வந்து ஹெல்ப் பண்ணும் டு ஃபிக்ஸ் ஆல் த இஷ்யூஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி நோட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் க்ரீன் கலரில் நமக்கு வந்துடும். ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு எண்ட் ஆயிரும். எண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மெயிலும் வந்து சென்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் when you go here and click see, this is how the email வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. பட் அட்டாச்மெண்ட் வந்து வரல. பட் அதுக்கு வந்து நமக்கு அது ரிலேட்டடாக வந்து கீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அட்டாச்மெண்ட் வந்து அங்கே வந்து நமக்கு மெயிலில் வந்து அட்டாச் ஆகி வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அண்ட் நோ, இது வந்து ஆக்சுவலி வந்து ஃப்ரீ, என்டையராக ஃப்ரீ கிடையாது. இஃப் யூ வாண்ட் இட் யூ ஹேவ் டு சப்ஸ்கிரைப், அண்ட் ஸோ தட் யூ கேன் கெட் தி என்டையர் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். And some edge cases and complexity may require some tweaking and technical knowledge வந்து தேவைப்படலாம். So that the code editor is completely available to tune the code or customize it as per your need. And cost may be barrier for very small businesses or individual users-க்கு வந்து காஸ்ட் வந்து சம் இருக்கலாம், வேரியேஷன் இருக்கலாம். And reliance on integrations like APIs and external changes can break automations. ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா ஆட்டோமேஷன்ஸ் வந்து பிரேக் பண்ணும். ஸோ தேட் யூ ஹாவ் டு கான்ஷியஸாக இருக்க வேண்டியது இருக்கும் இன் கோட். அண்ட் அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு டவுன்லோட் த ஃபைல் ஆஸ் வெல். இந்த ஆட்டோமேஷன் ஸ்டஃப்பை வந்து யூ கேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூ கேன் இம்போர்ட் இட் அண்ட் சேஞ்ச் த கோட் அண்ட் இம்போர்ட் இட் இன் த சேம் ஹியர். அண்ட் ஆல்சோ வெர்ஷன் ஹிஸ்ட்ரியோடு நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் ஆன் டாப் ஆஃப் ஸ்க்ராட்சில் வந்து எவ்ரி வெர்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். லைக் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெர்ஷன் and this is a second and third and fourth. So this is how the version history maintained, and it's pretty good because this particular tool have every ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கரண்ட்டாக வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது.
ஓகே, ஸோ இங்கே டிபெண்டன்சிஸ் பார்த்தாலும் நோட் ஃபெச் அண்ட் டாக் எக்ஸ் அண்ட் பிடிஎஃப் கிட் அண்ட் எஃப்எஸ் இது எல்லாமே வந்து இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் கோடில் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது விஷுவலைஸாக நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் ரெசிபியன்ட் இமெயில் வெதர் யூ கேன் சேஞ்ச் இட் டு டெஸ்ட் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ டெஸ்ட் இந்த மாதிரி கூட என்விரான்மெண்ட் பேசிஸில் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து இருக்குது. அண்ட் கோட் எடிட்டர்ஸ் and of course explain the code kuda irukku like if the code does not understandable for the newcomers and when you click explain, so this particular AI tool will explain the every bit line of code to you so that you will get an complete idea like இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பேக்கேஜஸோட சம் மினிமல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷனோட மெத்தடாலஜிஸ் லைக் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, ஃபங்க்ஷனல் லாஜிக்ஸ் என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் ப்ரிட்டி குட் நீட் டூல் டு ப்ரொவைட் உங்கள் டைமை வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் த டூல் டு மேக் யுவர் மேனுவல் ஒர்க் very automative in a day-to-day life. So this is pretty good neat tool and you can clone it like clone கூட நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகே, லிமிட் வந்து ரீச் ஆனதால க்ளோன் ஆகலை and of course you have to clone it and edit கூட பண்ணலாம். ஓகே, so live and not in use and currency. ஓகே, ஐ திங்க் எவ்ரிதிங் வந்து நம்மளால் ஆட்டோமேட் பண்ணிக்க முடியுது. ஓகே, திஸ் இஸ் pretty good neat. அண்ட் ப்ரௌசரில் கூட நம்மளால் ப்ரிவ்யூ வந்து பார்க்க முடியும். ஓகே, ரன் ஆட்டோமேஷன் கொடுத்துட்டு ப்ரௌசரில் வந்து ஓகே விஷுவலைஸாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். அது இப்போ இங்கே வரல. ஐ திங்க் யூ கேன் ஷேர் தி ஆட்டோமேஷன் டு எனி ஒன். எஸ், ஆல்டர்னேட்டிவ் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிரவீன் kpk30@gmail.com வந்து ஆட்டோமேட் பண்ணுறேன். ஷேர் தி என்விரான்மெண்ட் வேரியபிள் இந்த பெர்மிஷன்ஸ் கூட இருக்குது. என்டையர் ஆட்டோமேஷன்ஸை பண்ணலாமா அண்ட் இதெல்லாமே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் ஷேர்ட். ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் யுவர் ஒர்க் இமெயில். ஓகே, ஐ திங்க் ஸ்பேமில் ஓகே ஸ்பேமில் வரல. ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன், இந்த இதை ஷேர் ஆனது இதுதான் நினைக்கிறேன். பட் இது ஏன் இப்படி வந்திருக்குன்னு தெரில. ஓகே, சம் மினிமம் ட்வீக் வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் how it works and just go and check whether the purchases இல்லை, டிராஃப்டில் இல்லை, ஐ திங்க் ஸ்பேமில் வந்து ஸ்பேம்லேயும் இல்லை. ஓகே, டர்பாட்டிக் வந்து இங்கேயும் வரல. ஸோ ஓகே, அது என்னங்கிறது பார்க்க முடியும். ஷேர் ஆட்டோமேஷன்ஸ் ஓகே ஷேர் வந்து பண்ணியாச்சுங்கிறது நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஓகே, இது எப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆட்டோமேஷன் வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரவீன் இதை லாக் அவுட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த பர்டிகுலர் இதை வந்து நான் லாகின் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூலை நான் லாகின் பண்ண ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் நான் லாகின் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து நான் அந்த இமெயிலேருந்து ஷேர் பண்ணது வந்து என்னால் வந்து இதில் வியூ பண்ணிக்க முடியும். அலோ திஸ். ஸோ இது வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வரும்போது இந்த மாதிரி கேட்கும், டாக்குமெண்ட் கேட்கும். அண்ட் ஜஸ்ட் ஆட்டோமேஷன் டூலில் பார்த்தீங்கன்னா சி இங்கே வந்து அங்கே ஷேர் பண்ணது இங்கே வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் how it works. இட்ஸ் pretty good and neat. ஈவன் என்விரான்மெண்ட் வேரியபிள் கூட உங்களால் வந்து பார்க்க முடியும் இந்த பர்டிகுலர் டூலில். அண்ட் ஆல்சோ ஃபைல்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இதில் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் pretty good neat ஆக்சுவலி. எக்ஸாம்பிள் யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா இமெயில் சம்மரி அண்ட் பீரியாடிக் ரிப்போர்ட் ஜென்ரேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக் இமெயில் ஏதாவது டாஸ்க் இருக்குது அப்படின்னா சிஆர்எம் ஒர்க் ஃப்ளோக்கு வந்து யூஸ் பண்ணலாம். லைக் when you get an email from a customer or lead, automatically parse the email and extract the relevant informations வந்து extract பண்ணும். லைக் நேம் and contact or query and actual content என்னங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு சிஆர்எம்க்கு வந்து லீட் பண்ணும். ஆர் எல்ஸ் மெயிலை சென்ட் பண்ணணுன்னா அந்த மாதிரி யூஸ் கேசஸ். அண்ட் இன்வாய்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ப்ராசஸிங் அண்ட் ரீகன்சலேஷன் லைக் ஃபினான்ஷியல் டீமுக்கு. அண்ட் ஆட்டோமேட்டிக்லி ட்ரான்ஸ்கிரைப் ஆர் சம்மரைஸ் த மீட்டிங்ஸ் வந்து சம்மரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கிராஸ் டூல் ப்ராசஸ் ஆட்டோமேஷனுக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி செவரல் யூஸ் கேசஸ் டே டு டே லைஃப்பில் இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து இந்த பர்டிகுலர் டர்பாட்டிக் ஆட்டோமேஷன் டூல் விச் இஸ் வெரி குட். அண்ட் அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து N8 யூஸ் பண்ணி நம்ம மேனுவலாக பண்ணுறது,
அண்ட் Zapier அண்ட் மேக் ஆர் லிண்டி இந்த மாதிரி ஆட்டோமேஷன் டூலில் வந்து மேனுவலாக பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்து that has to be done by a simple prompt in a detailed way. அது நம்ம ப்ராம்ப்டை கொடுத்துட்டாலே போதும். This particular AI tool will provide you the complete workflow automation in a neat and presentation way. So this is pretty good and a good feature, and try to explore all the features when you have a time. And thank you so much, and I'll come up with a new AI in my next video. Thank you.